என் அன்பான பிள்ளைகளே, நான் சொல்வதைக் கேளுங்கள். நான் உங்கள் தந்தை. நான் உங்களுடன் பேச விரும்புகிறேன். நான் உங்களை உருவாக்கினவன். உங்கள் முதல் மூச்சை நான்தான் கொடுத்தேன். உங்கள் இதயத்தில் நான் வாசம் செய்கிறேன். நீங்கள் நடப்பதை நான் பார்க்கிறேன். நீங்கள் அழுவதையும் நான் கேட்கிறேன். உங்கள் கண்ணீரை நான் எண்ணுகிறேன். இப்போது உங்களுக்கு கஷ்டகாலமாக இருக்கலாம் என் மகனே, என் மகளே. ஆனால் நினைவில் வை, நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். நீ இப்போது காண்பது வலி போல இருக்கும், இழப்பு போல இருக்கும், இருள் போல இருக்கும். ஆனால் அந்த இருளிற்குள் நான் எழுதுகிறேன் ஒரு புதிய கதையை. நான் உருவாக்குகிறேன் ஒரு புதிய நீயை. உன் வாழ்க்கை இப்போது சூடான மண்ணைப் போல இருக்கலாம், மென்மையாகவும் வடிவம் இழந்தது போலவும். ஆனால் அந்த மண் என் கைகளில் வந்தால் நான் அதை அழகான ஒரு பாத்திரமாக மாற்றுவேன். தூசி இல்லாமல் பாத்திரம் உருவாகாது. தீயில் சுடப்படாமல் அது வலிமை பெறாது. அதேபோல நீ கஷ்டமில்லாமல் வளர முடியாது. நீ முதிர்ச்சி பெற முடியாது. நீ கேட்கலாம், கர்த்தாவே, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? நீ என்னை நேசிக்கிறாய் என்றால் ஏன் இந்த துக்கம்? மகனே, நான் சொல்கிறேன், உன் வலி தண்டனையல்ல, அது மாற்றத்திற்கான தயாரிப்பு. நான் உன்னை உடைக்கவில்லை, நான் உன்னை கட்டிக்கொண்டிருக்கிறேன். உன் உள்ளத்தில் நான் ஒரு தீபம் ஏற்றுகிறேன். அது இருளில்தான் ஒளிரும். நீ அழுகிறாய், நான் பார்க்கிறேன். அந்த கண்ணீர் வீணல்ல, அது உன் ஆத்துமாவை கழுவுகிறது. நீ அமைதியாக வலிக்கும்போது கூட நான் உன் வலியின் சத்தத்தை கேட்கிறேன். நீ நடுங்கும் தருணங்களில் நான் உன் பின்னால் நிற்கிறேன், உன்னை தூக்கி நிறுத்த. வலி என்பது அழிவுக்காக அல்ல, அது கட்டுமானத்திற்காக. ஒரு விதை மண்ணில் விழும்போது அது முதலில் உடைகிறது, ஆனால் அதிலிருந்தே புதிய உயிர் பிறக்கிறது. நீ இப்போது உடைந்து போகிறாய் என்று நினைக்கிறாயா? பயப்படாதே, உன்னிலிருந்து நான் புதிய உயிரை வளர்க்கிறேன். உன் கண்கள் பார்ப்பது துக்கம், ஆனால் என் கண்கள் பார்ப்பது உன் எதிர்காலம். ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்க்கும்போது சொல்வாய், என் தேவன் என்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. இது முடிவு அல்ல, நான் தொடங்கியதை முழுமையாக்காமல் நிறுத்த மாட்டேன். நீ இப்போது கஷ்டத்தில் இருக்கலாம், ஆனால் தேவன் உன்னை தயாராக்குகிறார். நீ இன்று அழுகிறாய், ஆனால் நாளை நீ மற்றொருவரை ஆறுதல் படுத்துவாய். நீ இப்போது போராடுகிறாய், ஆனால் நாளை நீ பலரை வலிமையாக்குவாய். பயப்படாதே, நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன். நான் என்றும் உன்னை நேசிப்பேன். நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீர் முத்தாக மாறும் நாளுக்காக, உன் வலி சாட்சியாக மாறும் நாளுக்காக நான் உன்னை தயாராக்குகிறேன். என் மகனே, என் மகளே, நீ இப்போது நினைக்கலாம், நான் சோர்ந்து போய்விட்டேன், எனக்கு முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், நீ முடியும், ஏனெனில் நான் உன்னுள் இருக்கிறேன். நீ பலவீனமாக இருந்தாலும் என் வலிமை உன் உள்ளத்தில் வெளிப்படும். நீ விழுந்தாலும் நான் உன்னை பிடித்து தூக்குவேன். நீ துக்கத்தில் தளர்ந்தாலும் என் கை உன் இதயத்தின் மீது இருக்கும். மகனே, நீ பார்க்கும் பாதை இப்போது இருட்டாக இருக்கலாம், நீக்கு திசை தெரியாதது போல தோன்றலாம். ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் நான் பார்க்கிறேன். நீ காணாத வழிகளை நான் அறிவேன். நீ நினைப்பது போல நீ வழி தவறவில்லை. நீ இன்னும் என் திட்டத்தில்தான் இருக்கிறாய். நீ என் கைகளில் இருக்கிறாய். நீ ஒருமுறை பிரார்த்தித்தாய், தேவனே, என்னை பயன்படுத்தும். இப்போது நான் உன்னை பயன்படுத்துவதற்கு முன்பு தயார் செய்கிறேன். நீ ஒருமுறை ஆசைப்பட்டாய், நான் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். இப்போது நீ அனுபவிக்கும் வலி மூலம் நீ மற்றவர்களை ஆறுதல் படுத்த கற்றுக்கொள்கிறாய். நீ இன்று போராடுவது நாளை ஒருவரின் கைகளில் நம்பிக்கையாக மாறும். மகனே, நீ காணும் மூடப்பட்ட கதவுகள் உன் வழி முடிந்தது என்பதல்ல. சில நேரங்களில் நான் கதவை மூடுவேன், ஏனெனில் அந்த கதவின் அப்பால் ஆபத்து இருப்பதை நான் காண்கிறேன். நீ நினைப்பது இழப்பாக இருந்தாலும் அது உண்மையில் பாதுகாப்பாக இருக்கலாம்.
நீ நினைப்பது தடையாக இருந்தாலும் அது என் பாதுகாப்பாக இருக்கலாம். உன் வாழ்க்கை எப்போதும் மேகமூட்டமாக இருக்காது. நான் சூரியனை எழுப்புவேன். நீ அழுத இரவுகள் கடந்து ஒரு நாள் நீ விழித்துப் பார்ப்பாய். வலி மறைந்திருக்கும், பயம் நீங்கியிருக்கும், இதயம் சமாதானத்தில் நிறைந்திருக்கும். அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், இந்த வலி வீணல்ல. என் மகளே, நீ உன் கண்ணீரில் உன்னை மட்டுமே பார்க்கிறாய். ஆனால் நான் உன் கண்ணீருக்கு அப்பால் உன்னை பார்க்கிறேன். நீ துன்பப்படும்போது நான் உன் வேர்களை ஆழமாக நட்டுக்கொண்டிருக்கிறேன். சூரியன், காற்று, மழை உன்னை வலிக்க செய்யலாம். ஆனால் அதேதான் உன்னை உறுதியானவனாக மாற்றும். நீ இப்போது வலிமையாக உருவாகிக் கொண்டிருக்கிறாய். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ இருளில் அமர்ந்து தேவனே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்போது நான் உன் அருகில் அமர்ந்து உன் கைப்பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நீ என் குரலை கேட்காமல் இருக்கலாம். ஆனால் என் மௌனம் கூட உன் இதயத்திடம் பேசுகிறது. பயப்படாதே, நான் இங்கே இருக்கிறேன். நீ நினைப்பது போல நான் தாமதிப்பதில்லை. நான் தயார் செய்கிறேன். நான் முடித்தால் அது பரிபூரணமாக இருக்கும். அற்புதங்கள் உன் நேரத்தில் அல்ல, என் நேரத்தில் வரும். நீ சொன்னாயல்லவா, கர்த்தாவே, எனக்கு எதுவும் மீதமில்லை. அதுதான் நான் காத்திருந்த தருணம். நீ உன்னிலிருந்து காலியாகும்போது நான் உன்னுள் நிறைவேறுகிறேன். நீ உன்னை விட்டுவிடும்போது என் கிருபை உன்னுள் நிரம்பும். மகனே, மற்றவர்களை பார்த்து சோராதே. நான் உனக்காக தேர்ந்தெடுத்த பாதை உனக்கான தனிப்பட்ட பாதை. அது என் விரல்கள் அமைத்த பாதை. அதனால் தோல்வியை பயப்படாதே. நான் உன்னுடன் நடக்கிறேன். நான் உன் முன் செல்கிறேன். நான் உன் பின்னால் காக்கிறேன்.